லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். ஆகஸ்ட் 14ஆம் தேதி படமானது ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தின் மீது ஏற்கனவே அதிக எதிர்பார்ப்பு இருக்கும் சூழலில் மேக்கிங் வீடியோ ஒன்று வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே அதிக உற்சாகத்தில் ஆழ்த்தி இருந்தது. கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் என்ற நம்பிக்கையை ரசிகர்கள் கொண்டிருக்காங்க. படத்தோட முதல் சிங்கிள் நாளை வெளியாக இருக்கு. அதனைத் தொடர்ந்து டி ராஜேந்தர் இந்த பாட்டை பாடியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கமல்ஹாசனை வைத்து விக்ரம் படத்தை இயக்கி மெகா ஹிட் கொடுத்த கையோடு ரஜினிகாந்தோட லோகேஷ் கனகராஜ் இணைவார் என பேசப்பட்டது. ரஜினியும் லோகேஷை நேரில் அழைத்து அந்த படத்தை பற்றி பாராட்டியிருந்தார். சூழல் இப்படி இருக்க இரண்டு பேரும் இணையாமல் இருந்தாங்க. ஒரு வழியாக கூலி படத்தில் அவர்கள் இணைந்தாங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் ரஜினியோட நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஷௌபின் ஷாகர், அமீர்கான், ஸ்ருதிஹாசன், அபிராமி என பலர் நடிக்கிறாங்க. இதில் சத்யராஜ் மட்டும்தான் ரஜினிகாந்தோட ஏற்கனவே நடிச்சிருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் முதன்முறையாக அவரோட நடிக்கிறாங்க. எனவே அவர்களுடனான கெமிஸ்ட்ரி ரஜினிக்கு எப்படி இருக்கும் என்பது குறித்தும், சத்யராஜ் நடிப்பில் எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க போகிறார் என்பது குறித்தும் ஆவல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் இந்திய அளவில் இப்போது டாப் 10 இயக்குநர்களில் லோகேஷ் கனகராஜும் இருக்கார். அவர் இயக்கிய மாநகரம் முதல் விக்ரம் வரை அனைத்து படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் விஜயை வச்சு அவர் கடைசியாக இயக்கியிருந்த லியோ படம் மட்டும்தான் சுமார் ரகத்தில் சேர்ந்தது. முக்கியமாக கடுமையான ட்ரோல்களையும் விமர்சனத்திலையும் சந்தித்தது. இதன் காரணமாக தன்னை விமர்சித்தவர்களுக்கு கூலி படத்தின் மூலம் செம கூலி கொடுக்க காத்திருக்காரு அவர். இதையெல்லாம் தாண்டி ரஜினிகாந்துடன் முதன்முறையாக சேர்ந்திருக்காரு லோகேஷ். அவர் கமல்ஹாசனின் வெறித்தனமான ரசிகர் என்றாலும் ரஜினியையும் அவர் ரசித்து வந்திருக்காரு. தனக்கு ரஜினி நடித்த கேரக்டர்களே தளபதி படத்தில் அவர் ஏற்றிருந்த தேவா கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் என தெரிவிச்சிருந்தார். இந்த படத்திலும் ரஜினி ஏற்றிருக்கும் கேரக்டரின் பெயர் தேவா. எனவே கண்டிப்பாக ஃபேன் பாய் சம்பவம் இருக்கும் என இரண்டு பேரின் ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க. படத்தின் மேக்கிங் வீடியோ அண்மையில் வெளியிட்டு பலத்த வரவேற்பு பெற்றது. சூழல் இப்படி இருக்க நாளை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக இருக்கு. அந்த பாடலை டி ராஜேந்தர் பாடியிருக்காரு. முதன்முறையாக ரஜினிக்கு டி ராஜேந்தர் பாடியிருப்பதனால இந்த பாடல் மீது உச்சகட்ட ஆவலை வச்சிருக்காங்க ரசிகர்கள். படமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகும். இந்த நிலையில தான் புதிய ட்விஸ்ட் ஒன்று நிகழ்ந்திருக்கு. அதாவது இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்களாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரையும் மாற்றிருக்காங்களாம். அதாவது இந்த படமானது பேன் இந்தியன் படமாக வெளியாக இருக்குது. தமிழ் போலவே தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் கூலி என்ற பெயரில் தான் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இந்தியில் வேறு பெயர் வைக்கப்பட்டிருக்கான். அதன்படி மஜ்தூர் என்ற பெயரில் ஹிந்தி மொழியில் கூலி படம் வெளியாக இருக்குது. ஏற்கனவே அமிதாப் பச்சன் நடிப்பில் கூலி பெயரில் படம் பாலிவுட்டில் வந்திருக்கு. அதன் காரணமாக படக்குழு இந்த பெயரை மாற்றிருக்காங்களாம். மேலும் ஆடியோ லான்ச் குறித்து கூடிய விரைவிலே தகவல்கள் வரும் என்று தெரிய வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.